ஐக்கி பாஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முன்னாடியெல்லாம் வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்கப்பா. ஆனா இப்போ சோசியல் மீடியால அடிச்சுக்கிறாங்க. இது என்னடா வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லங்க. பாக்குற மக்கள் கூட காண்டாகுறாங்கன்னு தாங்க சொல்லணும். நான் சொல்றதுலே தெரிஞ்சிருக்கும் நான் யார பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் புகழ் ட்ரெண்டிங் கப்புள்ஸ் ரக்ஷிதா அண்ட் தினேஷ் அவர்கள பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஐக்கி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க கல்யாணம் பண்ண அப்ப கூட இவ்ளோ ட்ரெண்டிங் ஆகலப்பா. ஆனா இப்போ ட்ரெண்டிங் கப்புள்ஸா சோசியல் மீடியால வலம் வந்துட்டு இருக்காங்க. இவர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டா ஒரு போஸ்ட் போடுறாரு. அதுக்கு ரக்ஷிதா ரிப்ளை போஸ்ட் போட அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ் டேல இருந்து இப்படி தாங்க போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இப்போ தினேஷ் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுல பாசிட்டிவான பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. பேசிட்டும் இருக்காருங்க. லைஃப்ல நிறைய விஷயம் நமக்கு நடக்குங்க. எல்லாமே நம்ம கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் பேசி ஒரு வீடியோ போட்டாரு. அத போட்ட உடனே ரக்ஷிதா ரிப்ளை வீடியோ போடுறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னோட லைஃப், என்னோட ஸ்டோரி, என்னோட புக்கு. இத யாரையும் எழுத நான் விட மாட்டேன். நான் பொறுமையா இருந்தா எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க அவங்களோட போஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணியிருக்காங்க. இத பார்த்த ஃபேன்ஸுக்கு செம்ம கடுப்புனே சொல்லலாங்க. எல்லாமே ஒரு லிமிட் தான்ப்பா. அதுக்குன்னு இப்படியா? போதும்டா சாமி விடுங்க ஆள அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. என்னதான் இருக்கட்டுங்க. அத சோசியல் மீடியால இப்படியா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.